எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கிளம்பாக்கம் பஸ்ல ஏறி வரலான்னு பாக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. ஆனா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பஸ் கூட இல்ல. பஸ் ஃபுல்லா எங்க போனுச்சுன்னே தெரியல. பஸ் அவ்வளவு பஸ் எப்போதும் நிக்கும். ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா அந்த பஸ் எதுவுமே காணும். ஆனா இது வந்து டிஎம்கே ஒரு கவர்மெண்ட் மீட்டிங்கா, டிஎம்கே மீட்டிங் சார்ந்த மீட்டிங்னா பஸ் அங்க ஃபுல்லா நிக்கும். இப்ப பஸ் அங்க சுத்தமா இல்ல. சில பேர் சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன் கையில தான் இருக்குது, இப்ப கவர்மெண்ட் டிஎம்கே கையில இல்லைன்னு சொல்லி சில பேர் அழுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து என்ன சதி நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் முட்டு கொடுக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு, டிஎம்கே கவர்மெண்டே இல்ல, எலெக்ஷன் போது நீங்க சொல்லலாம். ஆனா அது சரியே கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு நேரடியா ஒரு போட்டியில பங்கெடுத்து ஜெயிக்க பாருங்க. இந்த மாதிரி மக்களை வந்து இளைஞர்கள், அதுவும் மக்களுக்கு தெரியுது இளைஞர்கள் ஃபுல்லா படையெடுத்து வராங்க ஊருக்கு ஓட்டு போடணும். ஆனா நம்ம இளைஞர்களை ஃபுல்லாத்தையுமே முடக்கி அந்த ஊர்ல வச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஓட்டே போட வேணாம்னு சொல்லிட்டு டைம் ஆயிரும், 6 மணிக்குள்ள வரணும்னு ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கே போற மாதிரி பிளான் பண்றாங்க. அந்த இடத்துல பாக்குற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம எல்லா மக்களும் ஃபேஸ் பண்றாங்க. நீங்க ஓட்டே போட விடாம அவங்கள பஸ்ஸே விடாம அவங்கள பஸ் இல்லாமலே அவங்கள ஒரு தோல்வியை வந்து நீங்க அடைய வைக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல.